பத்தின டக்குன்னு உங்க மனசுல தோன்ற ஒரு விஷயம்? தெய்வமே காட்டின தெய்வம். குருன்னு யாருன்னு சொல்லணுமா, அந்த விதத்தில் எங்களுக்கு குரு கடவுளாக கொடுத்துருக்காரு. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சதீசீலன் சார் அவருடைய பிரணவ வாஸ்து கிளாஸ் போயிட்டுருக்கு. கிளாஸோட முதல் நாளான இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்லேருந்து அவருடைய மாணவர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. குறிப்பாக வெளிநாட்டிலேருந்தும் சிலர் வந்திருக்காங்க. ரொம்ப ஆர்வத்தோட 5 நாள் நடக்கக்கூடிய இந்த பிரணவ வாஸ்து வகுப்புக்கு வந்திருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். குருஜியோட கிளாஸும் நடந்துட்டுருக்கு, மாணவர்களும் பார்த்துட்ருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கூட என்ன பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை வெளில போகக்கூடாது சொல்லுவாங்க தெரியுமா? லக்ஷ்மி நிலவசியம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஈர்க்க முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கண்ணை திறந்துக்கோங்க. எமோஷன்ஸ், ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவும் உங்க காதுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்ற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த 5 நாள் இந்த வகுப்பை உங்களால என்ன பண்ண முடியும், சிறப்பாக கவனிக்க முடியும். ஏன்னா மனம் பாதிக்கப்பட்ட எதுலையுமே என்ன பண்ண முடியாது, கவனம் செலுத்த முடியாது. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே வகுப்பு தான். நீங்க சும்மா பேசிட்டு இருந்தா கூட அது பேர் என்ன, வகுப்பு தான். எல்லாமே டிப்ஸ் தான். அது நம்ம எழுதும்போது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க ரெக்கார்டை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்க 4 பேஜில் எழுதியிருக்கிற 400 பேஜ் எழுதணும். 4 பேஜில் எழுதியிருக்கிற எத்தனை பேஜ் எழுதணும்? 400 பேஜ் எழுதணும். நான் நிறைய பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அதை புரிய வைக்கிறதுக்கு நான் நிறைய பேச வேண்டியிருக்கும் இல்லையா? ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஜோதிடம்னா என்ன, இது ஒரு புது துறை தானே. இப்போ ஸ்கூல் லைஃபே படிக்காம MBBS சீட்டில் வந்து உட்கார வச்சா ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் ஆஸ்ட்ராலஜி. ஓகேவா? ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனுடைய நேச்சர் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம மனித நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போக போகிறோம். நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பேன், வீட்டில் வழிபாடை தாண்டி ஆலயத்தில் வழிபாடு செய்வதே சிறப்பு. காரணம், வீட்டில் எழுதிக்கோ, திருமணம் பண்றது அத்தனையும் ஆன்மாவுக்கா உடம்புக்கா? உடம்புக்கு தான். அப்போ அந்தப்புறம் என்பது உடல் சார்ந்தது. நன்மை தீமை அப்படின்னு இருக்கு இல்லையா? நன்மை தீமை, பிறப்பு இறப்பு. அது போல நம்ம உடம்புல 2 இருக்கு. ஒண்ணு உடல், இன்னொன்னு உயிர். சோ உடல் வேறு, உயிர் வேறு. இப்ப புரியுதா? அப்ப வீடு நம்ம வாஸ்துக்கு எதுக்கு கத்துக்க போறோம்? அது பிரச்சனை இல்லப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வீடு உடலை வளர்க்க, ஆலயம் ஆன்மாவை வளர்க்க. கோவில் அப்படின்றது இதுக்கு மத்தியமத்திலையும்
ஊருக்கு வெளியவும் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாருமே ஆலயத்துல போனா ஆன்மா வளரணும் தான். எவ்வளவு ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லையா? லைஃப்ல எங்கேயுமே நீங்க தேடி கிடைக்காத ஒண்ணு அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க எங்கேயுமே கத்துக்க முடியாது. இப்ப நீங்க தூங்குனீங்கன்னா எழுந்து உங்களையே கிச்சு கிச்சு முடிக்கணும்னு சொல்லுவேன். யாரும் தூங்காதீங்க. நீச்சம், ராகு வலுவான சந்திரன் உச்சம், அதுதான் ராசி கட்டத்துல காட்டுற எக்ஸாம்பிள். சார் வணக்கம், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என் பேர் வந்து மாரியப்பன், கோயில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வரேன். நீங்க முதல் நாள் வந்தப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, எந்த மாதிரி மாற்றங்கள் உங்க மனசுல வந்திருக்கு? இது வந்து முதல் நாள் கொஞ்சம் எப்படி தெரியுமோ நம்ம எதுவுமே தெரியாமல் வந்திருக்கிறோமே அப்படிங்கும்போது சார் எப்படி நடத்துறது நமக்கு புரியுமாங்கிற மாதிரி இதாக இருந்தது. ஆனால் சார் ஒவ்வொரு நாளும் வந்து நல்லா புரிய வைக்கிறாங்க. ஏன்னா பெரிய கடல் மாதிரி உள்ள ஜோதிடம் வந்து பெரிய கடல், வாஸ்துவும் அது மாதிரி பெரிய கடலில் வந்து நம்மளை நீச்சல் அடித்து கூப்பிட்டு போகிற மாதிரி அவங்க ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா புரியுது. பொதுவாக எதுவுமே தெரியாமல் வந்தது தான் நல்லது. தெரிஞ்சு வந்தால் அது நம்ம குழப்பிக்கிட்டு தான் இருப்போம். இங்கே வந்து எதுவுமே தெரியாமல் ஃப்ளாங்காக வந்தால் சார் நல்லா நடத்துறது கிளியராக இருக்கும், நல்லா இருக்கும். என்னம்மா புரியல? உச்சம்னா குருவே எழுதலையா நீங்க? குருவுடைய காலத்துல குருவுடையதுல என்ன சொல்லியிருக்கோம், என்னென்ன குருங்கள் சொல்லியிருக்கேன். இப்ப 4ஆம் பாவம் என்ற மனசு பகுதியில குருவுடைய குணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க தான் சுகவாசிகள். மேம் வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? உமா, சென்னையிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு வாஸ்துனா நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் இருந்தது. வாஸ்து நாங்கள் பார்க்க போகும்போது ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் வாஸ்து மட்டும் இல்லாமல் நம்ம அடிப்படை தேவையில் நம்ம வந்து வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறோன்னா, சாதக ரீதியாக அந்த வாஸ்து எப்படி பொருந்துது, பஞ்சபூதங்கள் மூலமாக நம்ம வீட்டை எப்படி அமைச்சுக்கிறலாம், அந்த நம்ம உடல் ரீதியாக நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம், எல்லாமே அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிரணவ் வாஸ்துக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி என் ஒய்ஃப் வந்து 2020 ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் குருஜியை வந்து லாஸ்ட் 1.5 months முன்னாடி பார்த்து நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்தோம். அப்புறம் அவருடைய இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணோம். அதுலேயே நிறையா சேஞ்சஸ் தெரிஞ்சது. சேஞ்சஸ்னால் அபரிமிதமான சேஞ்சஸ். ஆக்சுவலி நானே சேஞ்ச் ஆகிட்டேன்னு பார்த்துக்குங்க. இங்கே வந்தவங்க எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகி தான் வந்திருக்காங்க. நாட் ஈவன் ஃப்ரம் தமிழ்நாடு, ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. குருஜி வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து இழுப்பார் ஆளுங்களை ஆக்சுவலி. ஸோ அதனால் இதை பெரிய விஷயம் இன்றைக்கி எங்களுக்கு தான் பெரிய விஷயம். வி கேதர்ட் லாட் ஆஃப் நாலேஜ். நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன் என்னென்னா எவ்ரிடே இஸ் லேர்னிங் டே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு தெரியாத ஒரு பொருள் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும். அது குரு மூலிமா எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து அது பெரிய விஷயம். வி ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் சந்திரா, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். பிரணவ வாஸ்து கிளாஸ், அதாவது நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நிறைய பேர் தவற விட்டுட்டோன்னு நினைக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. முழுசா இது வரைக்கும் குருஜி கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. 24 hours தங்கி இருந்து அவருடைய வார்த்தைகள் எடுத்திருக்கீங்க, வைப்ரேஷன் எடுத்திருக்கீங்க. நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கள் மேடம். இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஒரு 10 yearsஆக வாஸ்துவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. பட் நிறைய வாஸ்து மாஸ்டர்ஸ் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களும் வந்து அவங்களோட மீட் பண்ணியிருக்கோம், இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே என்னென்னா வாஸ்து தனியாகவும் ஹாரோஸ்கோப் ஜோதிடம் தனியாகவும் தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நான் இங்கே வந்து பார்த்த விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாஸ்துவும் ஜாதகமும் வேறு அல்ல. அது ரெண்டுமே ஒன்று தான். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டு நான் ஒரு இடத்த தூக்குறேன், ஒரு இடம் இறக்குறேங்கிறது கிடையாது. அது வைஸ் வர்ஸா. உங்கள் வாஸ்துவை கரெக்ட் பண்ணும் பொழுது ஜாதகமும் கரெக்ட் ஆகுது. இதுக்காக நீங்கள் பரிகாரங்களை தேடி ஓடி பரிகாரமே வாழ்க்கைன்னு வாழ தேவையில்லை, அப்புறம் வாழறதே பரிகாரமாக ஆகி போடுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது தான் இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. சாரோட விஷயத்தில் இல்லை, இந்த பிரணவ வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே வரும்பொழுது கிளாரிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய கிளாரிட்டி. சூரியன்னா ஓகே, நவகிரகத்தில் இருக்காங்க, சிவனாக இருக்காங்க, அந்த நாலேஜ் எல்லாம்
ஆல்ரெடி நமக்கே தெரியும். பட் அதை எப்படி நீங்கள் உங்கள் வீட்டோட கனெக்ட் பண்ணுறீங்க, அது இல்லாத பொழுது வீட்டில் என்ன பிரச்சனை வருது, இது பண்ணும் பொழுது இட் பிகம்ஸ் அ லைஃப் ஸ்டைல். இது ஒரு லைஃப் ஸ்டைல் சயின்ஸாக நான் பார்க்குறேன் மேடம். உண்மையாலுமே இது மிகவும் ஒரு சிறப்பான முடிவை எடுத்திருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னுட்டு நான் நினைக்கிறேன். வரும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வாஸ்துனா என்னால் தெரியாமல் தான். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். வாஸ்துனா என்னன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நான் ஏன் மேடம் ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் சார் 2 இயர்ஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அதனால் வந்து சார் சொல்கிறது வந்து அப்போ கொஞ்சம் ஒரு 30% தெரிஞ்சுன்னா இங்கே வந்து ஒரு 90% எனக்கு தெரியுது. எனக்கு ஓரளவு எனக்கு ஈஸியாகவும் அப்சர்வ் பண்ண முடியுது. இது வரைக்கும் நான் இருந்தது விருச்சக ராசியில் இருந்திருக்கேன். இன்னுமே ரிஷப ராசிக்கு ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனால் சார் ஃபாலோ பண்ணியிருந்து ஒரே வருஷத்தில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் மேடம், இது வந்து இந்த கிரெடிட் ஃபுல்லாக சாருக்கு தான் போகும். ஏன்னா ஒரே வருஷத்தில் என் பணம் விரயமானது ஃபுல்லாக இந்த சார் பண்ணது, சாரை பார்த்ததுலேருந்து 20 பவுன் ஒரே வருஷத்தில் சேர்த்துருக்கேன். அது போக என்கிட்ட டைமண்டே கிடையாது. டைமண்ட் நெக்லஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னா. எல்லாத்துக்குமே காரணம் மகாலட்சுமி பூஜை சார் சொன்னதுனால. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 5 நாளாக மொத்தம் வந்து குருஜியோட பிரணவ வாஸ்து கிளாஸ் நடந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, நிறைய பகுதியிலேருந்து எல்லாரும் ஆர்வமாக வந்து கலந்துருக்காங்க. முதல்ல குருஜி கிட்ட வந்து அவருடைய மாணவர்களை பற்றி ஒரு விஷயம் கேட்டலாம். குருஜி, இப்போ வந்து 5 நாளாக கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பேரும் உங்கள் கூடயே தங்கி இருந்து உங்களோட வைப்ரேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ உங்கள் மாணவர்களை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, கிரகம், நட்சத்திரம் அப்படின்றத அடிப்படையில் வந்து ஒரு ஜோதிடம் கற்றுக்கக்கூடிய மனிதருக்கே அது சிலபஸ்லேயே கிட்டத்தட்ட 6 மாதம் வரை கொடுத்துருப்பாங்க. ராசி, நட்சத்திரம், அந்த ராசியோடைய குணத்தை கற்றுக்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும்? கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகும். அது ஏன் எதற்கு இப்படிலாம் புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அதை ஒரு 5 நாளுக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி எல்லாமே அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடிந்தவரை நான் சொல்லக்கூடிய அந்த ஜோதிடமும் வாஸ்துவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்ல நினச்சதை அவங்க கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய சிலபஸை வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒருத்தவங்களுக்கு 5 நாளில் ஒரு ஜோதிடம் கற்றுக்க முடியுமா? ஆனால் அதை கற்றுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிரக சேர்க்கை, அந்த காரகத்துவங்கள், எப்போ என்ன பண்ணலாம், எந்த டைமில் எதை ஆக்டிவேட் பண்ணணும், எதை டீஆக்டிவேட் பண்ணணும், நம்ம லைஃப்பில் இல்லறத்துக்கு எது பயன்படுது, துறவரத்துக்கு எது பயன்படுது, தென் தொழிலுக்கு எது பயன்படுது, இப்படி ஒவ்வொன்றும் பிரித்து சொல்கிறத வந்து புதுசாக ஒருத்தவங்க கேட்கும்பொழுது கண்டிப்பாக எப்படி இருக்கும், மலை போல் இருக்கும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா லிசன் பண்ணி நல்லாவே கேட்டு அதை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அதனால் அந்த கோஆப்ரேஷன் வந்து கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே கிடைக்காது. சொன்னதை ரொம்ப அமைதியாகவே கேட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த 5 நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தங்கி இருந்தாங்க. முதல் நாள் வந்ததுக்கும் இப்போ எல்லார் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு, நாங்கள் என்ன தவறுகள் செஞ்சோம், அந்த தவறுகளை நாங்கள் எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவை பற்றி நிறைய இமோஷ்னலாக நிறைய மூமெண்ட் சொன்னாங்க. அடுத்த எதிர்பார்ப்பு நேயர்களுக்கு என்னென்னா, அடுத்த கிளாஸ் எப்போ அப்படிங்கிற ஒரு விஷயம், இது நீங்களே சொல்லிடுங்க. பொதுவாக எப்போதுமே நம்ம வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த டைமில் போடுற கிளாஸை தான் இப்போ நம்ம இங்கே அமைச்சிருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டில் வந்து நமக்கு அடுத்த கிளாஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா வாஸ்து கிளாஸ் 5 days கிளாஸ் வருது. ஸோ அதனால் அடுத்த கிளாஸ்க்கு எல்லாமே ரெடி ஆகிறவங்க ஜனவரி 5 days வந்து இதே ஹோட்டல் தான், இதே இடம், இதே சென்னையில் தான் நடக்க போகிறது. முன்பதிவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தாராளமாக வந்து மாணவர்கள் வந்து சேரலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாட்டி வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுட்டோம், நமக்கான பதிவு கிடைக்கலன்னு சொல்லி கவலையே பட வேண்டாம். இதற்காகவே குருஜி வந்து புது வருடம் புது ஆரம்பமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காகவே வந்து இந்த வாய்ப்பை திருப்பியும் கொடுக்குறாரு. ஸோ படித்தவங்களுக்கு சரியாக புரியலன்னா திருப்பி படிச்சுக்கலாம், புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க திருப்பியும் புதுசாக படிச்சுக்கலாம். எல்லாருக்கும் மகாலட்சுமி கிடைக்கும். அதே மாதிரி வாஸ்துவை பற்றி பழகியிருக்காங்க. குருவினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். திருவருள் சார்பாக எல்லோருக்கும் நன்றிகள். நன்றி குருஜி. நன்றிம்மா. நன்றி. வெற்றிவேல் முருகா. பக்கத்து இடம் வந்து காலியாக இருக்குது. அங்கே வந்து கருவேல மரம் வளர்ந்து நம்ம காம்பவுண்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி உன்னியூர் சைடில் வேப்ப மரம் அதுவும் வளர்ந்து நம்ம வீட்டு மாடியோடு ஒட்டி வருது.
இப்போ அது வந்து வெட்டி எடுத்துட்டா நல்லதா இல்லை அது அப்படியே? கண்டிப்பாக கருவேல மரம் அப்படின்றது ராகு, அது வீட்டுக்கு படக்கூடாது. வேப்ப மரத்தை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் கருவேல மரம் வேறு ஒருத்தரோட இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் வெட்டினாதான் உங்களுக்கு நன்மை நடக்கும். வீட்டுக்கு வெளியே தென்மேற்கு திசை, தெற்கு பார்த்து வீடுனா வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் அதே தென்மேற்கு திசையில் வெளியே வைக்கலாமா? ஒரு ஷெட் மாதிரி கட்டி. இப்போ நமக்கு தெற்குல வந்து உச்ச பகுதியில் நீங்கள் பெரிய கேட் வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக தென்மேற்கில் நீங்கள் கொண்டு போய் காரை நிறுத்திக்கலாம், திருப்பி வெளியே எடுத்துக்கலாம். கேட்டுக்கு வெளியவா? வெளியில ஒரு ஷீட் போட்டு. கேட்டுக்கு வெளியில நீங்க ஷீட் போடுறீங்கன்னா காம்பவுண்டை ஒட்டாத மாதிரி, உங்க மனைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். பட் அதனுடைய ஆங்கிள் வந்து வீட்டில் இருந்தால் போகும், ஆனால் அது கீழே வந்து போட்டு வைக்க மேலே ஆங்கிள் மட்டும் வச்சுட்டு அதில் வைக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. சார் உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் பிரகாஷுங்க, நான் திருச்செங்கோட்டில் இருக்கேன், நாமக்கல் மாவட்டங்க. சேலம் மேடம். கிருஷ்ணசாமி, நான் வர்ம மருத்துவர். வர்மக்கலை மருத்துவர். ஓகே. விமல், மதுரையிலேருந்து வரேன். கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். விமல். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாருமே ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த வாஸ்து கிளாஸை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 5 நாள் வந்து சென்னையில் தங்கி இருந்து இந்த பிரணவ வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பில்டருங்க. நாங்கள் வாஸ்து மனையடிப்படி பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம். பட் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து வந்து ஒரு நியூ மெத்தடாக, அதாவது நவகரக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குருஜி வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி விளக்கு இந்த 5 நாள் கிளாஸ் எடுத்துருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக இருக்குதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த இது நார்மலாக அதை இது பண்ணுவோம். பட் ஆனால் இதனுடைய விளக்கம் டீட்டெயில் கருத்து என்ன, இது எப்படி புகுத்தணும், தெய்வத்தை எப்படி அனுகூலப்படுத்தி வீட்டில் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் குருஜி சொல்லியிருக்கிறாருங்க. அதைப்படி நம்ம பண்ணணுன்றதை குருஜிக்கிட்ட இது கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் வந்து ஒரு வர்மக்கலை நிபுணர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த வாஸ்துவில் கற்றுக்கிட்டீங்க? அதாவது நாங்கள் வர்மக்கலையில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது எங்கே ஆரம்பிக்குது அவங்களுக்கு பிரச்சனைங்கிறத அவர் தெளிவாக கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம இருக்கிற இடம், நம்ம வாழ்கிற தன்மையை பொறுத்து இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி நம்ம அதை கிளியர் பண்ணுறது, அது எவ்வளோ நாள் நம்ம மனிதர்கள் வாழ முடியும், அதுக்கான முழு தெளிவு கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் இங்கே வரதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. இங்கே எதிர்பார்த்த விட நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துருக்காரு. நான் எதை எதிர்பார்த்து வந்தாலும் அது அவர்கிட்ட கிடைச்சிது. 5 நாள் இந்த கிளாஸில் இருந்திருக்கீங்க, சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வரும்போது பேசிக்காக எனக்கு எதுவுமே தெரியாது, வாஸ்து பற்றி எதுவுமே தெரியாது. சார் வந்து ஸ்டார்டிங்கில் பேசிக்லேருந்து வாஸ்து சும்மா வீடுனா எப்படி கட்டலாம் அப்படின்றது பார்க்குறதுக்காக தான் வந்தது. ஆனால் சார் அப்படி இல்லை, பேசிக்லேருந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவையோ, வாஸ்துக்கு மட்டும் இல்லை பேசிக் லைஃபுக்கே உங்களுக்கு என்னென்ன வேணுன்றது எல்லாத்தையும் கிளியராக சொன்னார். எல்லாம் இப்போ நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வாஸ்துவை தாண்டி வேறு என்னெல்லாம் விஷயங்கள் இந்த 5 நாள் குருஜி கூட தங்கி இருந்து கற்றுக்கிட்டீங்க? அவரோட டீச்சிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவரை வந்து குருவாக அடைஞ்சதுக்கு நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் மாதிரி வச்சிங்களேன், தெய்வம் நல்லா அருமையாக சொல்லி கொடுத்தாருங்க. அது வரைக்கும் ரொம்ப இதுங்க. அவரை வந்து எப்பயுமே காலம் போல குருஜியாக எங்களுக்கு இருக்குங்க. நாங்கள் அவருக்கு சிசியனாக இருக்க கடமை போட்டுக்கிறோங்க. என் பேர் ராதிகா, நான் திருச்சி சமயபுரத்துலேருந்து நான் வரேன். சார் நீங்கள்? கார்த்திக் ராஜா, சென்னையிலேருந்து தான் வரேன். சைக்காலஜி ஸ்டூடெண்ட் நான். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ இந்த 5 நாள் பிரணவ வாஸ்து கிளாஸ் நடந்திருக்கு. நீங்கள் வாஸ்துவை பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, பிரணவ வாஸ்து வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். வாஸ்து வந்து நார்மலாக தெரியும், இந்த பிரணவ வாஸ்துன்றது இதுதான் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு எனக்கு. நான் வந்து யூடியூப்பில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன். அதுக்கப்புறம் வெல்த் அட்ராக்ஷன் கிளாஸ் பார்த்தேன். அதில் அவர் சொல்கிற நார்மலாக தான் பேசுகிறாரு. அவர் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அந்த வேர்ட்ஸும் கீவேர்ட் தான். அந்த ஒரு வேர்டில் வந்துட்டு 4 கேட்க 4 விஷயம் இன்னும் டெப்த்தாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த வாஸ்து கிளாஸ் வந்தேன். எங்கேயோ இன்னும் அப்ளை பண்ணணும், இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்குது அவர் சொன்னதெல்லாம். ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கலாக இது பண்ணி அவர் சொன்ன ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்ட பிறகு அவர் 100% மேலேயே இது இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து இதில் உறுதி. சில பேர் வாஸ்துனா வாஸ்து மட்டும் தான் சொல்லி தருவாங்க. இங்கே வாஸ்துவை தாண்டி வேறு என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? வாஸ்துவை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பிரணவ வாஸ்து, அதுக்கப்புறம் ராசி நட்சத்திரம், அந்த கிரகங்கள், ஜோதிட முறை பாதை, பனையீர்ப்பு அந்த இது பாதை எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாரு. பிரபஞ்சமும் நம்மளும் ஒன்று. அதுக்கு நம்ம உடல்னா நம்ம ஆன்மா இருக்கிறதுக்கு நம்ம ஃபிசிக்கல் பாடி இருக்குன்னா இந்த ஃபிசிக்கல் பாடி ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும். அதோட ரேடியேஷன் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது ஒரு பெஸ்ட்டான லெவலில் இவரை விட எனக்கு நான் பார்த்ததில்லை. இப்போ நம்ம உடம்பை பார்த்தோம்னா அது எங்கெங்கே என்னென்ன ராசி கிரகன்றது நல்லா தெரியுது. நம்மளே இப்போ நம்ம உடம்பை பற்றியே பார்ட்ஸை பற்றியே உடம்புக்கு வியாதினாலும் சரி அதை க்யூர் பண்ணுறதுனாலும் அழகாக சொல்லி கொடுத்தாரு. நிச்சயமா, ஏன்னா ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நீங்கள் சரி பண்ணுறதை விட இப்போ அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்களே வாஸ்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவருடைய லைஃப் டைம் வந்து வாஸ்து மாணவர். இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
இல்லை அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒன்லி யூடியூப்பை பார்த்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து அவர் இவ்வளோ அழகாக எங்களுக்கு எடுப்பாருன்றதை நாங்கள் நினைக்கல. இனி அவரோட கண்டினியூ பண்ணணும்னு தான் ஆசை. எந்த கிளாஸ்னாலும் சரி எதுனாலும் சரி வரணுன்றதுல முடிவு பண்ணியாச்சு. உங்க குருவை பத்தின ஒரு 2 வார்த்தைகள். உச்ச குரு ஆஸ்ட்ராலஜியில் சொல்லணும்னா அவர் என்ன சொல்கிறது, அவர் வந்து கோவத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டார். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் பேச்சுலாம் நிறைய மிஸ்டேக் பண்ணோம். நிறைய பேர் இந்த ஹோட்டலில் இருக்கிறதால எல்லாம் சுக்கர இதில் வந்துட்டு எல்லாம் என்ஜாய் தான் பண்ணோம். அவர் சொல்கிறது வந்துட்டு அந்தளவுக்கு படிக்கல. பட் பேசிக்லேருந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் வந்துட்டு அதை சமாளித்த விதம் வந்துட்டு சீரியஸ்லி அந்த குருவோட காரகத்துவத்தில் அவர் சூப்பராக பண்ணுறாரு. கற்றுக்கணும், நிறையவே கற்றுக்கணும். இருக்க அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம், ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம். எக்ஸ்ட்ரா வந்து அப்பாவுக்காக ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடும் வடகிழக்கில். சரிங்கம்மா. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா போட்டனால நீட்டை மாதிரி கணக்கு வச்சுக்கணுமா? அதாவது எக்ஸ்ட்ரா போடுறதுன்றது வந்து அந்த சதுரத்திலிருந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா அது எக்ஸ்ட்ரா தான். நீங்க அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க வடகிழக்குல ரூம் போடுறீங்கன்னா அதுல எந்த தவறும் கிடையாது. என்னமா வெளியில போட்டிருக்கு. வெளியில போடுறதுன்றது நீங்க காம்பவுண்டையோ இப்ப இருக்கிற வீட்டையோ தொடாம போடுறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அந்த ரூம்ல இருந்து கிழக்குல நிறைய ஸ்பேஸ் இருக்கா? கம்மியாக தான் இருக்கு. அப்ப வந்து என்னன்னா அது வடகிழக்குல வெயிட் ஆகுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும். அதனால தவிர்த்துடுறது நல்லது. வேணா உங்களுக்கு மாடியில போடுறதுனா வேணா போட்டுக்கோங்க. நீங்க மாடிக்கு போயிட்டு வயதானவர்களை கீழே விட்டுருங்க. இப்போ வந்து மேற்கில் வந்து அதிக காலி இடம் இருக்குது. அது அப்படி மேலே வேற வீடு கட்டலாம், மேலே மாடியில் கட்டலாமா? கிழக்கை விட மேற்குல கண்டிப்பா இடம் இருக்க கூடாது. மேற்க நீங்க ஃபில் பண்ணிட்டு தான் மாடிக்கு போகணும். மேற்கு சரி வேண்டும் மாடி. ஆமா, இல்லைன்னா போகக்கூடாது. குற்றமற்ற வீட்டுல முன்வாசல் பின்வாசல், ஓகேவா? இப்போ இதே விஷயத்த இந்த பக்கம் 3 பெட், இந்த பக்கம் 3 ரூம். இதுல நீங்க இத வந்து கிச்சன், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இந்த வடக்கு மத்தியமத்துல பூஜா ரூம் இருக்கலாம். இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மணி வச்சுக்கக்கூடிய லாக்கராகவும் வச்சுக்கலாம், எந்த தப்புமே இல்லை. அடுத்து இந்த ஈசானிய மூலைய ஸ்டடியா என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவும் எப்படி இருக்குன்னா சூப்பர்வா இருக்கும். ஓகேவா? சென்டர் ஃபுல்லா என்னன்னா ஹால். சென்டர் ஃபுல்லா என்ன ஹால். இப்ப இதுல நீங்க முற்றத்தை என்ன பண்ணலாம்னா தாராளமா நீங்க கான்கிரீட் போட்டு கூட ஒரே ஒரு ஓப்பன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் சென்டர்ல வச்சுக்கலாம். புரியுதாப்பா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஓப்பன், இந்த இடத்துல ஒரு ஓப்பன் கான்கிரீட்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து தெற்கு என்பதும் இப்ப சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இங்கேயும் வரும், இந்த இடத்துலயும் வரும். இப்ப இந்த தென்மேற்க நாங்க இதை பெட்ரூமா யூஸ் பண்ணிக்கிட்டு இதை ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா தென்மேற்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். கேளுங்க கேளுங்கம்மா. குருஜி, பாத்ரூம் பக்கத்துலயே ட்ரெஸ்ஸிங் ரூம் போட்டோம்னா அதுக்கு அந்த செவருக்கு வெளியே பூஜை ரூம் போடலாங்களா? பாத்ரூமுக்கு பக்கத்துலயே ட்ரெஸ்ஸிங்க்கு முன்னாடி பூஜை ரூமான்னு கேக்குறீங்களா? எந்த ஹால்லையா? இல்லைங்க சார் குருஜி, வடமேற்குல பாத்ரூம் இருக்கு, அது ஃபுல்லா க்ளோஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் போட்டுட்டு அந்த ரூம் ஃபுல்லா, அப்போ நம்ம ஹால்ல வந்து அந்த ஹாலோட வடமேற்குல பூஜை ரூம் வைக்கலாங்களா? வைக்கலாம். ட்ரெஸ்ஸிங் சென்டர்ல இருந்து டாய்லெட்டுக்கும் பூஜை ரூமுக்கும் நடுவுல ட்ரெஸ்ஸிங் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த வால்லே தான் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. இப்போ அதாவது 2 ரூமை கடந்து பூஜை ரூம் இருந்தா ப்ராப்ளம் இல்லப்பா. பட் ட்ரெஸ்ஸிங் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா வைக்க கூடாது, ட்ரெஸ்ஸிங் இருக்கிறதால வைக்கலாம். வணக்கம் மேம், உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வணக்கம் மேம், என் பேர் சிந்துஜா, நான் கும்மிடிப்பூண்டில இருந்து வந்திருக்கேன். நீங்க மேம்? வணக்கம் மேம், என் பேர் காயத்ரி, நான் வலசரவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன், சென்னை. சரி, 5 நாள் இந்த பிரணவ வாஸ்து கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக போச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முதல்ல அதை பற்றி? 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நிறைய ஆப்போசிட்டாக என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்கிற ஆளாக தான் நான் இருந்தேன் வாஸ்து பற்றி. ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் இல்லை சும்மா சயின்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கடவுளுடைய அனுகிரகம் கொஞ்சம் கிடைச்சதால தான் இதெல்லாம் உண்மைன்றது புரிய வந்து குருஜி கிட்டே வந்த பிறகு தான் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டேன். குருஜி வந்து நிஜமாவே குருஜி தான். எதுக்கெல்லாம்னா ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னாலும் குருஜி கிட்ட தான் கற்றுக்கணும்.
அதே மாதிரி இப்படி ஒரு வீடு கட்டி எப்படி சுகமாக வாழணுன்னாலும் அதுவும் குருஜி கிட்ட தான் கற்றுக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் குருஜி கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன்னா நான் நிறைய தடவை வந்து கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் வருது, ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு பதில் கிடைக்காம இருந்தது. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பதில் கிடைச்சிடுச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ எதையுமே வந்து நம்ம சாதிக்கலான்ற ஒரு தைரியத்தோடு இப்போது கிளாஸ் முடியுது. நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு யூடியூப் மூலம் தான் நான் சடனாக வந்து பணையீர்ப்பு கிளாஸில் 2 days முன்னாடி தான் ஒரு இதுவே அட்டன் பண்ணேன். என்னவோ பிரம்ம முகூர்த்த கிளாஸ் போட்டிருக்காங்க, சரி நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும், ரொம்ப எல்லாமே நான் நெகட்டிவில் போயிட்டு அப் அண்ட் டவுன் 0 பாயிண்டில் இருந்தேன். இந்த யூடியூப்பை பார்த்து சாரோடது அந்த பணையீர்ப்பு கிளாஸில் 4 days ஜாயின் பண்ணேன். அதில் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதை நான் 2 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணேன். மறுநாளே நல்லா எனக்கு ஒரு வீட்டில் வைப்ரேஷன் கிடச்சிது, வீட்டில் ஒற்றுமை இருந்தது. ரொம்ப எனக்கு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அந்த ஃபர்ஸ்ட் டேவே நான் என்ன ஃபீல் பண்ணேன். அந்த சில்வர் வாங்கி மறுநாளே அதை ஃபீல் பண்ணேன். குட் வைப்ரேஷனில் எனக்கு கிடச்சிது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஜி சொன்ன மாதிரி பிள்ளையார் பூஜை எல்லாமே அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதால் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் நான் உண்மையாக எதிர்பார்க்கல. ஏன்னா என்கிட்ட அந்த அட்ராக்ஷனுக்கு பணம் கிடையாது, எல்லாமே 0ல் இருந்தேன். எப்படியே போயிடணும் ஆனால் கிளாஸ்க்கு அப்படின்ட்டு நான் அந்த எய்மில் லாஸ்ட் டே வரைக்குமே நான் அதில் போயிட்டு அப்புறம் அந்த நேரத்துக்கு கிடச்சிது. உள்ளே வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் சொல்ல முடியாத அளவுக்கு என்னெல்லாம் நான் தப்பு பண்ணணும், எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்தோ வீடு கட்டி 12 வருஷத்தில் அதோட ஃபுல்லோட எஃபெக்ட் எனக்கு இப்போ ரிசல்ட் ஃபுல்லாகவே இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அதில் ஆன்சர் கிடச்சிடுச்சு. எவ்வளோ இடத்துல நான் மணி வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே போனால் இங்கே தெளிவு கிடைக்குமா, அங்கே போனால் தெளிவு கிடைக்குமா, நிறைய லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிட்டேன். இந்த 1 இயருக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இது ரிப்பீட்டாக எனக்கு இப்போ பண்ண போகிறதுல எனக்கு அது பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு பூர்ண நம்பிக்கை எனக்கு குருஜி மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. இந்த கிளாஸ் ரொம்ப எனக்கு இதை பல பேருக்கும் நான் சென்றடைகிற மாதிரி எனக்கும் முடிச்சுப்பேன், மற்றவங்களுக்கும் இதை கொடுப்பேன். நீங்கள் வந்து இப்போ இந்த 5 நாள் கிளாஸில் வெறும் வாஸ்து மட்டும்தான் கற்றுக்கிட்டீங்களா? அதை தாண்டி என்னெல்லாம் விஷயம் குருஜி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? என்ன கற்றுக்கிட்டோன்னா நிறைய நட்சத்திரங்கள் இந்த நம்மளுடைய ராசியில் வந்து எப்படியெல்லாம் இருக்குது அது எல்லாமே, அதாவது ஜோதிடத்தை பேஸ் பண்ணி நம்ம வீடு எப்படி இருக்கும், எப்படி அமைச்சிக்கணும், அந்த ஜாதகம் அதெல்லாத்தையும் பற்றி யோசிக்க தேவையில்லாமல் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். ராசி நட்சத்திரம் அந்த பொறுத்து என்ன எப்படி அமையணுன்றத தெளிவாக எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தது. நான் அதை எல்லாமே மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். இது வரைக்கும் அதை பற்றி எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இல்லை, 0 நான் எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே தெரியுமா? இது தெரியும். ஜாதகனாலே நான் அதை கேர் பண்ண மாட்டேன். இங்கே வந்து ராசி கட்டம் நட்சத்திரம் லக்னம் அதெல்லாம் பார்த்து இவ்வளோ விஷயம் இருக்கா, கேதுனா என்ன, ராகுனா என்ன, இதில் மைனஸ் ப்ளஸ் எங்கே நம்ம அந்த சூட்சுமத்தை கற்றுக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த 4 நட்சத்திரம் தவிர மீதி நட்சத்திரமே தெரியாது. இங்கே வந்து தான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ யூசஸ் இருக்குது, இந்த விஷயத்தில் போனால் சக்ஸஸ் கிடைக்கும், இதில் இந்த நட்சத்திரத்தில் போனால் ஒரு ஃபெயிலியர் ஆகும், அந்த விஷயம் எல்லாமே வந்து இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நம்ம லைஃப்பில் எல்லாமே பண்ணியிருப்போம், எதை கரெக்டாக பண்ணணுங்கிறது இன்றைக்கி குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் எதை டீஆக்டிவேட் பண்ண போகிறீங்க, எதை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க? கேது ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்து நிறைய டீஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் வந்து சுக்கிரனையும் குருவையும் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் மெயினாக இப்போ சுக்கிரன் தான் எனக்கு ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் குரு வந்து எல்லாமே ஆக்டிவேட் வந்துடும். சுக்கிரன் வந்தாலே அப்படியே எல்லாமே வந்துடும். அது எனக்கு போதும். சரி, உங்கள் குருஜியை பற்றின டக்குன்னு உங்கள் மனசில் தோன்ற ஒரு விஷயம்? தெய்வமே காட்டின தெய்வம். குருன்னு யாருன்னு சொல்லணுமா, அந்த விதத்தில் எங்களுக்கு குரு கடவுளாக கொடுத்துருக்காரு. நீங்க இந்த வாஸ்து கிளாஸ் 5 நாள் படிச்சுட்டு உங்க வீட்டுல என்ன தப்பு இருக்குன்னு முதல்ல போய் ரிப்பீட்டடா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. ஓகேவா?
பிரணவ வாஸ்துவால் நீங்கள் யார்?